கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 17:24. மேத்யூ 17:24. அவர்கள் கப்பர்நாகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அதாவது இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட அவங்க ஒரு மறைமுகமான ஒரு சவால் கொடுக்குறாங்க. அதாவது வரிப்பணம்னா இங்கே என்ன, கோயிலுக்கு கட்ட வேண்டிய வரி. அதாவது ஒவ்வொரு யூதனும் தேவாலயத்துக்கு ஒரு காசு வரிப்பணம் கட்டணும். அதுலேருந்து யாருக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது. இதை அவங்க கேட்கும்போது இது என்ன பண்ணுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையாக தான் எப்படி தேவனுடைய குமாரன் என்றும் தான் மனத்தாழ்மையாக எப்படி வாழுகிறார் என்பதை குறித்து மிக தெளிவாக விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறத பார்க்குறோம். இங்கே என்னன்னா, அவங்க கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, அவர் கப்பர்நாகும்ல, ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வீடு, அவர் ஹோம் பேஸ் மினிஸ்ட்ரி அங்கே தான், பேதுருடைய வீடு அங்கே தான், அந்திரேயா ஒரு வீடு அங்கே தான். அங்கே இருக்கும்போது எனக்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு யூதனும் கெட்டக்கூடிய வரிப்பணம், நீங்கள் இந்த வரி பணத்தை கோயில் வரி என்று சொல்லக்கூடிய வரியை யாத்திராகமம் 30வது அதிகாரத்தில் 13லிருந்து 16 வரை உள்ள வசனங்களில் பார்க்க வேண்டும். இங்கே அவங்க சொல்லும்போது இது ரோமர்களுக்கு இல்லை, இது யூதர்களுக்கு கட்ட வேண்டிய வரி பணம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வரி பணம் வாங்குறவங்க உங்கள் போதகர் வரி பணம் கட்டுறது இல்லையா? என்ன, அதாவது அது ஒரு சந்தேகத்தோடு அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவர் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான போதகராக இருந்தால் அவர் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையில் சொன்னது போல அந்த காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டும், அந்த காரியங்களை அவர் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து முறை ஊழியம் ஆரம்பிக்கும் போதே யோவான் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். முதல் 11வது வசனத்தில் 12வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது அங்கே என்ன, தேவாலயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவர் என்ன, எல்லாத்துக்கு மேலே என்னுடைய பிதாவினுடைய வீடை கள்ளர் குகையாக மாற்றினீங்க என்று சொல்லி அவர் இது பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் இங்கே வரி வசூலிக்கிறவங்க, இவர் இவ்வளவு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், இவ்வளவு காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கெட்ட வேண்டிய ஒரு யூதன் கெட்ட வேண்டிய வரி பணத்தை இவர் கெட்டுறாரா இல்லையா? ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இங்கே அவர் வரி பணம் கெட்டுறாரா இல்லையா என்று கேட்கும்போது அங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு, ஆமாம் அவர் வரி பணம் கெட்டுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இங்கே இதிலிருந்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுக்க போகிறாரு. ஆனால் அவங்க கேட்கிற கேள்வி இதன் மூலமாய் அது வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்னையை பொறுத்தளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்துட்டு போயிருக்கிறார்னா, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் என்ன பண்ணலை, தன்னுடைய தெய்வீக டிவைன் பிரிவிலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்புரிமைகளை அவர் எப்பொழுதுமே உபயோகப்படுத்தாம தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அவர் தேவன், அது அவருடையது. ஆனால் அவர் என்ன பண்றாரு, தன்னை ஒரு மனித தன்மையா வந்ததுனால அவர் என்ன பண்றாரு, அவர் தெரிந்து செஞ்சு இந்த கோயில் வரி கட்டுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு உண்மையான ஆவிக்குரிய தலைவன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தலைவன் என்ன பண்ணணும், அவன் தன்னுடைய எனக்கு இதெல்லாம் உரிமை இருக்குது, இந்த உரிமையெல்லாம் இருக்குது, இந்த உரிமையின்படி செய்கிறேன்னு சொல்லாமல் மாறாக என ஒரு மனத்தாழ்மையோடு செயல்பட வேண்டும் என்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சத்தியத்தை ஒன்றும் சரசம் போல, மாறாக அவர் என்ன, தேவையில்லாமல் ஒரு தர்க்கம் வர வேணாம், தேவையில்லாமல் இது எதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இது நம்ம மிக தெளிவாக பார்க்குறோம், இது ஒரு சின்ன காரியம், இந்த சின்ன காரியத்தின் மூலமாக
தன்னுடைய பெரிய சாட்சியான வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடியது. அப்போ என்னன்னா, நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம மனத்தாழ்மையோடு சிறு காரியத்தினால தேவையில்லாத ஒரு காரியங்கள் வரக்கூடாது, தேவையில்லாத ஒரு தர்க்கம் வராதபடி, அதே சமயத்தில் சத்தியத்துக்கு சாரம் போகாமல், காம்ப்ரமைஸ் இல்லாமல், அதே சமயத்தில் நம்ம கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ண வேண்டியதும் நெசசரி, அது தேவையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்களும் நான் அப்படி வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்திற்கு சாரம் போகாமல் சத்தியத்தை கடைபிடித்து, அதே சமயத்தில் தேவையில்லாத தர்க்கங்களையும் தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஞானத்தோடு நடந்து கொண்டது போல நாங்களும் அப்படிப்பட்ட மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.